இன்றைக்கி ரொம்ப கிளைமேட் வந்து மூடியாக இருக்குது. ஸோ சிம்பிளான லன்ச் மெனு பார்த்துடலாமா? முட்டைக்கோசும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்காய் தான் இன்றைக்கி கூட்டுக்கு ஆப்ஷன். ஸோ சொரக்காய் நல்லா வந்து பால் ஊற்றி கொஞ்சம் நல்ல பருப்பெல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. பருப்பு போட்டு பால் ஊற்றி வேக வச்சா சொரக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புக்கு என்ன ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் தட்டாம்பயிறு ஊற வச்சுருந்தேன், சிவப்பு தட்டாம்பயிறு. அந்த பயிரை வச்சு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக வச்சு முடிச்சிடலாம். ஒரே இதில் பழைய ஊற வச்ச தண்ணியை கழிஞ்சிட்டு புளி ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் தேங்காயும் அரைச்சி வச்சுருவேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து மசாலா பொடி இருக்குது இல்லையா, குழம்பு மசாலா தூள், அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு புளியை ஊற்றி நம்ம வந்து குழம்புக்கு மிக்சிங் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பயும் வந்து குழம்புக்கு தாளிப்போம், கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிட்டு இந்த பயிரையும் போட்டு லேசாக ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த குழம்பு மிக்சரை தூக்கி ஊற்றிடணும். ஒரு விசில் விட்டு இறக்குனிங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தட்டாம்பயிறு ஏற்கனவே வந்து ஊற வச்சிருந்தனால சீக்கிரம் ரெடி ஆயிடும். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள்.